Praise the Lord. Hallelujah. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன அந்த மேன்மையான உணவு, அந்த பழம், ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபுட், அந்த ஃபுட்டு யாருன்னு இப்போ யாரு? இயேசு. என்ன பழம்? திராட்சை பழம். இப்போ நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், அப்பனா தான் உங்களுக்கு கனி தர முடியும் அப்படிங்கிறார். சரியா? எப்படி நம்ம இந்த செடியோடு இணைந்திருக்க முடியும்? இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய வழி என்ன? இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய வழி என்ன? என்னமா? நல்ல பல வழிகள் இருக்குது. நல்லா ஜெபிக்கணும், ஜெபமாலை சொல்லணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், தேவாலயத்துக்கு வரணும். இப்ப நற்கருணையோடு சேர்ந்து சிந்திக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசுவோட இணைந்திருக்க நமக்கு என்ன வழி இருக்குது? நற்கருணை என்ன செய்யணும்? சாப்பிடணும். திவ்ய நற்கருணையை சாப்பிடணும். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பாருங்க, ஒரு மேன்மையான காரியத்தை வெளிப்படுத்த போறேன். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தி 6:55-56 வாசிக்கிறேன். சரியா? யோவான் நற்செய்தி 6:55-56. எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். அப்போ இயேசுவோடு இணைந்திருக்க ஒரு சுருக்க வழி என்ன அப்படின்னா, அவரை சாப்பிடணும். என்ன கவனிங்க, நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதாகவே மாறுவீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதாகவே மாறுவீங்க. நம்முடைய உணவிற்கும் நம்முடைய சிந்தனைக்கும் தொடர்பு உண்டு. நம்முடைய உணவிற்கும் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கும் தொடர்பு உண்டு. இதெல்லாம் அறிவியல் கண்டுபிடித்தங்கள் பாருங்க. அப்போ இது உலகில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நீங்கள் எனது உடலை உண்டு எனது ரத்தத்தை சாப்பிட்ட அப்படின்னா நீ என்னோடு இணைந்திருப்பாய். இப்ப இயேசுவை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இயேசுவோடு இணைந்திருப்போம். அவரோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவோம். சரியா? இதுவரை புரியுதா உங்களுக்கு? இந்த தடவை சொல்றேன் பாருங்க. 3 தரமான உணவு இருந்துச்சு. மேன்மையான ஒரு உணவு பழம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பழம் நமக்கு என்னன்னு தெரியல. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம். இயேசு சொன்னார், நான் தாண்டா அந்த பழம், அந்த திராட்சை செடி அப்படின்னாரு. ஓகே, அந்த பழம் என்ன செய்யணும்? அப்போ நான் உன்னோடு இணைந்திருப்பது போல நீ என்னோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னாரு. அப்ப கேட்க, ஆண்டவரே நாங்க உங்களோட எப்படி இணைந்திருக்கணும்? அப்போ யோவான் 6ல் வந்து பார்த்தோம்.